ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோரா மெகா சேல். சாரிகள் 70% முதல், லெகங்கா 50% முதல், சுடிதார் 50% முதல். ஹம்பர்கில் 28ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மார்ச் 1ஆம் தேதி முன்ஸ்டரில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை. நியோரா மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனியில் மின்சார கார்களை மக்கள் வாங்குவதற்கு அரசாங்கம் ஊக்கமளிக்கிறது. ஜெர்மன் அரசாங்கமானது மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்களை மக்கள் வாங்குவதற்கு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளாக சில சலுகைகளை இந்த ஆண்டு தொடக்கம் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஒருவர் மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை வேண்டும் பொழுது இவருக்கு அதிக தொகையாக 6000 யூரோக்கள் மானியமாக வழங்குவதற்கு முடிவை ஏற்கனவே எடுத்திருந்தது. இதே வேளையில் தற்பொழுது ஐரோப்பிய பாராளுமன்றமானது இவ்வாறு மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்களை மக்கள் வாங்குவதற்கு ஊக்குவிப்பதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருந்தாலும் கூட ஐரோப்பாவில் உற்பத்தி செய்கின்ற வாகனங்களுக்கு மட்டுமே இவ்வாறான ஊக்குவிப்பு பணத்தை வழங்கக்கூடிய சட்டம் ஒன்றை கொண்டு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக சீனா நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை ஐரோப்பாவில் ஒருவர் கொள்வனவு செய்யும் பொழுது இவ்வகையான ஊக்குவிப்பு பணம் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருந்தால் ஐரோப்பாவினுடைய கார் உற்பத்தியில் பாரிய அளவு உயர்வு ஏற்படலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியமானது யோசித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி காட்டுப்பகுதி ஒன்றில் பெண் ஒருவரின் உயிரற்ற உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் டியூஸ்பர்க் என்று சொல்லப்படுகிற நகரத்தின் மைலர்ச் என்ற பிரதேசத்தில் ஒரு காட்டில் இறந்த நிலையில் 23 வயதுடைய ஒரு யுவதியினுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கடந்த மாதம் மோஸ் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு 23 வயதுடைய பெண்ணானவர் தலைமறைவாகி இருந்ததாகவும் இதே வேளையில் இவரை காணவில்லை என்று இவரது சகோதரன் போலீசாருக்கு முறையீடு செய்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் நேற்றைய தினம் இந்த இறந்த உடலானது ஒரு காட்டு பாதையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது பற்றிய மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலங்களும் இறந்தவர் யார் என்பது பற்றி சரியான முறையில் இனங்காணப்படவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாங்கள்தான் தந்தை என உரிமை கோருவது தொடர்பாக புதிய சட்ட விதி நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஜெர்மனியுடைய அரசாங்கமானது ஃபாட்டர்ஷாப் அன்னக்கனுங்க என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் பிறக்க போகின்ற குழந்தைக்கு தானே தந்தை என்று சொல்லப்படுகின்ற பிரகடனத்தை மேற்கொள்கின்ற விடயத்தில் கடுமையான பல சட்டங்களை இந்த வருகின்ற பங்குனி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கடந்த காலங்களில் மோசடியான ரீதியில் பலர் இவ்வகையாக பிறக்க போகின்ற குழந்தைகளுக்கு உண்மையில் இவர் தான் தந்தையாராக இல்லாத நிலையில் கூட தந்தையார் என்ற பிரகடனத்தை மேற்கொள்கின்றதன் மூலம் பிறக்க போகின்ற பிள்ளைக்கு இந்த நாட்டுடைய பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு உதவியதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் பல இலட்சக்கணக்கான யூரோக்களை எவ்வகையான மோசடியான பிரகடனத்தின் மூலம் பெற்றுக்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு நபரானவர் டோட்மண்ட் நகரத்தில் வாழ்ந்து கொண்டு 25 குழந்தைகளுக்கு தான் தந்தை என்று பிரகடனப்படுத்தியதன் மூலம் இவர் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது இந்த நபரினால் மாதம் ஒன்றுக்கு டோட்மண்ட் நகரத்துக்கு 23,000 யூரோக்கள் இழப்பு நடந்ததாகவும் இவரினால் மொத்தமாக 1.5 மில்லியன் யூரோக்கள் இழப்பீடு நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வகையான மோசடிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஜெர்மன் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் புதிய சட்டத்தை நிறைவேற்றுவது முதல் இந்த மோசடி சம்பவங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று எதிர்பார்ப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒருவர் தான் தந்தை என்று சொல்லி திருமண பதிவு அலுவலகம் அன்றைய இளைஞர் விவகார அலுவலகத்தில் பிரகடனம் மேற்கொள்ளும் பொழுது இதற்கு முன்னதாக
குறிப்பாக வெளிநாட்டவர் காரியாலயத்தில் இந்த பிரகடனத்தை மேற்கொள்கின்ற நபர் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது புதிய சட்டத்தின் விளக்கம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டாட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பவர்கள், அகதி கோரிக்கை முன்வைத்திருப்பவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் நாடு கடத்தப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு பின்னர் இந்த அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டவர்களோ அன்றே நிராகரிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக அகதி விண்ணப்பம் இந்த அகதியாக அங்கீகரிக்கப்பட்டவர் கூட பாரிய அளவில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தால், அதாவது ஒரு வருடத்துக்கு மேல் சிறை தண்டனை இவர்களுக்கு விதிக்கப்பட்டால் இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து சிரியா நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்கள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டு இவர்களுக்கு நீதிமன்றங்களால் தண்டனை வழங்கப்படும் பொழுது இந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகள் பாதகமாக அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் இவர்களை நாடு கடத்துவது இதுவரை காலமும் சிரமமான காரியமாக இருந்து வந்தது. இதே வேளையில் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வந்து ஜெர்மன் நாட்டில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கடந்த 2 தடவைகள் ஜெர்மன் அரசாங்கமானது கட்டாரினுடைய உதவியுடன் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தது. தற்பொழுது இன்றைய தினம் முதல் தடவையாக எவ்வித நாடுகளுடைய உதவியும் அன்றி ஜெர்மன் அரசாங்கமானது குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக கருதப்பட்டு ஜெர்மனியின் நீதிமன்றங்களினால் தண்டனை வழங்கப்பட்ட 20 ஆப்கானிஸ்தான் நாட்டு பிரஜைகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக லைப்சிக் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் உள்ள விமான நிலையத்திலிருந்து காபூலுக்கு சிறப்பு விமானத்தில் இந்த குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்ட ஆப்கானிஸ்தானர்கள் நாடு கடத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அண்மை காலங்களாக ஆப்கானிஸ்தானில் மனித உரிமை விடயங்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளான நிலையில் ஜெர்மன் அரசாங்கமானது குற்றவியலில் ஈடுபட்டவர்களை ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் மார்ச் மாதம் முதல் புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகின்றன. ஜெர்மனியில் 1/3/2026 பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு ஓய்வூதியம் 1/3/2026 குறைவாக வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் தங்களது சுகாதார காப்புறுதிக்கு வழங்குகின்ற அவருடைய பங்களிப்பு அதிகமாக உள்ள காரணத்தால் இவ்வாறு இவர்கள் பெறுகின்ற பணத்தினுடைய தொகையும் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஜெர்மனியில் பண பரிமாற்றம் வங்கிகளூடாக மேற்கொள்ளும் பொழுது குறிப்பிடத்தக்க நபரானவர் குறிப்பிடப்பட்ட தொகையை வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொழுது வங்கிகளானது இந்த பணத்தை எவ்வாறு இந்த நபர் பெற்றுக்கொண்டார் என்பது பற்றிய கேள்விகளை எழுப்ப முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் FIU சொல்லப்படுகின்ற ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு இந்த வங்கிகள் இது பற்றிய செய்திகளை தெரியப்படுத்த வேண்டும். இந்த அமைப்பானது இவ்வகையான விடயத்தில் இறுதி முடிவெடுக்கும் வரை கூட வங்கிகள் குறிப்பிடப்பட்ட நபர் அனுப்பிய பணத்தை அவர் யாருக்கு அனுப்ப விரும்புகின்றாரோ அந்த இடத்திற்கு அனுப்பாது தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஜெர்மனியில் மோட்டாராட் என்று சொல்லப்படுகின்ற சில இலகு ரக வாகனங்களுடைய இலக்க தகடுகள் பச்சை நிறத்தில் வழங்கப்பட்டு வந்ததாகவும் 3ஆம் மாதம் 2026 இந்த இலக்கத்தகடுகள் கருப்பு நிறத்தில் வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஷூஃபா என்ற அமைப்பானது, அதாவது ஒவ்வொருவர் வங்கியுடன் தனது நடவடிக்கைகள் எவ்வாறு பேணுகின்றார் என்பது பற்றிய பதிவுகளை மேற்கொள்கின்ற அமைப்பானது வாடிக்கையாளர்களுடைய நலன் கருதி சில இலக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த ஷூஃபா என்ற அமைப்பானது எவ்வாறு இந்த வாடிக்கையாளர்கள் பற்றிய தகவல்களை பரிமாற்றம் செய்கின்றது, அன்றைய சேகரித்து வைக்கின்றது என்பதை பற்றி சிறந்த மனப்பான்மையுடன் வாடிக்கையாளர்கள் ஷூவா அமைப்பிடமிருந்து இந்த அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் 2 நாள் விஜயத்தை மேற்கொண்டு இஸ்ரேலுக்கு ஒரு ராஜேந்திர விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இவ்வாறு ராஜேந்திர விஜயத்தை மேற்கொண்ட நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா நெட்டன்யாகு ஆகியோர் விமான நிலையத்தில் வைத்து பாரிய வரவேற்பு ஒன்றை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்திய பிரதமர் ஒருவர் இஸ்ரேலுடைய பாராளுமன்றமான கினசெட்டில் முதல் தடவையாக உரை ஆற்றியதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்தியாவானது இஸ்ரேலுடன் சேர்ந்து பல பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் இந்தியா, கிரேக்கம், சைப்ரஸ் 4 நாடுகளும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு யுக்தி ஒன்றை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது புதிய இந்த பாதுகாப்பு யுக்தியின் மூலம் பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வருகின்ற பாதுகாப்பு யுக்திக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை இந்த 4 நாடுகளும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இவ்வாறு இருக்க இஸ்ரேல் நாட்டுடைய தயாரிப்பான ஏவுகணை எதிர்ப்பு கருவியான அயன் பீம் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு சாதனத்தையும் இந்தியாவானது இஸ்ரேலிடமிருந்து கொள்வனவு செய்ய உள்ளதாகவும், இதேவேளை இந்த அயன் பீம் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு சாதனத்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கு 2 நாடுகளும் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் லேசர் மூலம் இயங்குகின்ற ஏவுகணை எதிர்ப்பு கருவிகளையும் இந்தியாவானது இஸ்ரேலிடமிருந்து கொள்வனவு செய்ய உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதே வேளையில் இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் மோடி அவர்களை இஸ்ரேல் நாட்டின் சிறந்த நண்பர் என்று கூறியதுடன் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது இவர் நண்பரை விட எனது சகோதரன் என்று குறிப்பிட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோரா மெகா சேல். சாரிகள் 70% முதல், லெகங்கா 50% முதல், சுடிதார் 50% முதல். ஹம்பர்கில் 28ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மார்ச் 1ஆம் தேதி முன்ஸ்டரில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை. நியோரா மெகா சேல்.